ஹலோ சோல்ஜர்ஸ், வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்தியன் நேவியில் பெர்மனண்ட்டாக நீங்கள் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் அண்ட் எம்ஆருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றின வீடியோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், இதோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாம்க்கான ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டர்ன், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம், இதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு என்னன்றது புரியும். நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் பிரான்ச்சுக்கான நோட்டிஃபிகேஷன் 2027 பேட்சுக்கான நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா? ஸோ ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட், அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள். இதோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th முடிச்சிருக்கணும். 12th வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். நீங்கள் எந்த குரூப் வேணாலும் எடுத்து படிச்சிருக்கலாம், பட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓவரால் 50% மார்க் எடுத்திருக்கணும். 49.9% இருந்தால் கூட எலிஜிபிள் கிடையாது, அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 40% மார்க்கும் வந்து இங்கே மினிமம் எடுத்திருக்கணும். ஓவராலாக 50% மார்க்கும் இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 40% மினிமம் மார்க்கும் நீங்கள் எடுத்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள், அப்ளை பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் இல்லாத குரூப் எடுத்து படிச்சிருப்பீங்க. சில பேர் வந்து பிசிஎம் குரூப்பும் வந்து படிச்சிருக்கலாம், பிசிபி குரூப்பும் அப்ளை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா வந்து இப்போ சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கிறவங்க பாட்னி, ஜுவாலஜி தனித்தனியாக வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுமே எலிஜிபிள் தான், அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் மேக்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கிற எல்லாருமே வந்து பயாலஜி சப்ஜெக்ட்டும் படிச்சிருப்பீங்க. ஸோ பயாலஜி சப்ஜெக்ட் இல்லாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. இந்த 3 சப்ஜெக்ட் கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது கம்பல்சரி நீங்கள் எடுத்து படிச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். திரும்பவும் கமெண்ட் செக்ஷனில் கேட்காதீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 12th வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 12th இப்போ படிச்சிருக்கீங்க, இந்த 2026 இப்போ தான் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்களும் எலிஜிபிள், அப்ளை பண்ண முடியும் இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா? இப்போ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரையும் 1 May 2005 இருந்து 31 October 2009 பிறந்திருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு, ஓகேங்களா? இப்போது இதோடைய பே அலவுன்ஸ், அதாவது உங்களோட சேலரி என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா level 3 தான் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. பேசிக் பே வந்து 21,700 69,100 வந்து உங்களுடைய சேலரி இருக்கும். இது ஒரு பர்மனன்ட் ஜாப். நீங்கள் 20 years கிட்ட நீங்கள் வந்து இந்தியன் நேவியில் சர்வீஸ் பண்ணலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களோட இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதோடைய ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கவரேஜ், இதை பார்த்தினா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 14 March 2026 6 April 2026 வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். இதோடைய கரெக்ஷன் விண்டோ, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க அப்ளை பண்ணும்போது அதை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதோடைய கரெக்ஷன் விண்டோ வந்து 10 April 11 April வந்து 2026 வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் அப்போ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் 1 உடைய INET எக்ஸாம், அதாவது இந்தியன் நேவல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா May 2026 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1க்கான ரிசல்ட் வந்து May or June வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த ஷெடியூலில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2க்கான உங்களுடைய கால் லெட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா February 27 வரப்போகுது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2க்கான எஸ்எஸ்ஆர் மெடிக்கல், ஓகேங்களா, இவங்களுக்கான ஸ்டேஜ் 2 வந்து March 2027 நடக்க போகுது. ஸோ இண்டக்ஷன், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களுடைய ட்ரைனிங் வந்து May 27 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஷெடியூலில் கொடுத்துருக்கப்படி தான் ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து நடந்துகிட்ருக்கும். அதனால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகிட முடியும். அதே மாதிரி இதில் தமிழ்நாடுக்குன்னு தனி வேகன்சி இருக்குங்க, தமிழ்நாடுக்குன்னு தனி கட் ஆஃப் இருக்குது. நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டாலும், ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நல்ல எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல், ஓகேங்களா?
ஸோ இப்போ ஐஎன்இடி நேவல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் CBT 1, அதாவது வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டேஜ் 1 எழுத போகிறீங்க அப்படின்னா அதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷனுக்கு 1 மார்க் இருக்கும். இதில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் எழுதிக்க முடியும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 4 செக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, இங்கிலீஷ், சயின்ஸ், பயாலஜி, ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேங்களா, ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கும். பயாலஜி வந்து 25 கொஷின்ஸ் இருக்கும். இங்கிலீஷும் சயின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனி சப்ஜெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இங்கிலீஷ், சயின்ஸ், பயாலஜின்னு தனி சப்ஜெக்டில் இருக்கும். சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் தனியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதுக்குடைய எக்ஸாமுக்கான பேட்டர்ன். அஃபிஷியல் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் வந்து நாங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10th 12th லெவல் CBC லெவலில் தான் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்ச புக்கை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த செகண்டில் வந்து உங்களுக்கு கீழே வந்து டேக்கில் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கு வந்து நான் ஒரு 2-3 புக்கு ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த புக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள், ரிவ்யூ பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி தான் அந்த புக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. 0.5 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதனால் நீங்கள் தெரிஞ்ச கொஷின் மட்டும்தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து 550 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டிங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2க்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போவீங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரன்னிங் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் 6 minutes 30 seconds நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். 20 ஸ்குவாட் அப்ஸ் எடுக்கணும், 15 புஷ்அப்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பென்னி சிட்டப்ஸ் வந்து 15 எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ல் ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் 1 இந்தியன் நேவல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க. அதில் குவாலிஃபை ஆகி அடுத்து நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு போவீங்க. அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகி அடுத்து வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் போவீங்க. ஓகேங்களா, அந்த ரிட்டன் எக்ஸாமும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1ல் எழுதுகிற ரிட்டன் எக்ஸாமும் சேம் பேட்டர்ன், சேம் மார்க் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, பட் நீங்கள் ஸ்டேஜ் 2 இப்போது ஃபிசிக்கல் முடிச்சுட்டு அடுத்து எழுதக்கூடிய ரிட்டன் எக்ஸாமில் எழுதக்கூடிய அந்த எக்ஸாமுடைய எடுக்கிற மார்க் தான் உங்களுடைய ஃபைனல் கட் ஆஃபாக இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ இந்த ரெக்யூப்மெண்ட் மெடிக்கல் ப்ராசஸை பார்த்தோன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நான் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவுக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸும் எந்தெந்த மாதிரி செக் பண்ணுவாங்க, எந்தெந்த பார்ட்ஸுக்கு நம்ம முன்னாடியே வந்து எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மேல் கேண்டிடேட்டோட ஹைட்டை பொறுத்த வரையும் 157 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அன்மேரிடு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் கேண்டிடேட் அப்ளை பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு மிஸ்டேக் சொல்லிட்டேன் தெரியாமல், சாரி. அதே மாதிரி அன்மேரிடு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தோன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இது வந்து இதோடைய அப்ளிகேஷனுடைய லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 ஏப்ரலில் வந்து முடிய போகுது. 14 மார்ச் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதோடைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் நான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோக்கான லிங்க் நான் நம்மளோட சேனலில் வரும். நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக உங்களுக்கு மெசேஜ் கிடைக்கும். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய டவுட் மற்றவங்க யாராவது வந்து கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஜெய் ஹிந்த்.